சிபிஎம் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் இரட்டை இலக்க தொகுதிகள் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் திமுக கூட கூட்டணி, இல்லைன்னா நாங்க விலகுறோம்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு டைம் சரியில்லை. உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு ஆகணும். இவங்க செய்த ஊழல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு கூட பொறுக்காதுன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அவ்வளவு அராஜகம், அவ்வளவு திமிரு, ஆணவம், அகங்காரங்கள் நிறைஞ்சு இருக்கு. இவங்களுக்கு என்ன தைரியம்னா மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் தரும். அதே போல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் திட்டத்துல ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன கொள்ள அடிச்சாலும் நம்மள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வாய மூடி மௌனமா தானே இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, சரிங்களா? கூட்டணி அமைஞ்சா எல்லாரோட கொள்கையும் ஒண்ணுன்றது கிடையாது. ஒரு சில காரணங்களுக்காக தேர்தல் நேரத்துல கூட்டணி சேருவாங்க. அந்த 15-30 நாள் கழிச்சு தான் கூட்டணியே வகிச்சாலும் அந்த கூட்டணியில இருக்கிற லீட் பண்ற கட்சி ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு சரியான முறையில சர்வீஸ் பண்ணல அப்படின்னா, ஆட்சியை செலுத்த முடியல, தவறு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க குரல் கொடுத்து அதை கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் ஆளும் வர்க்கம் பயந்துகிட்டு கரெக்டான முறையில ஆட்சி செய்வாங்க. ஆனா நீங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலதான் காங்கிரஸ் வெடிக்க ஆரம்பிச்சதை பார்த்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் திரு சண்முகம் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட மீட்டிங்ல நேற்றைய தினம் மாநில செயற்குழு மீட்டிங் நடந்த போது அவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல திமுகவோட நம்ம கூட்டணி தொடர்றோம், அதுல எந்த வித டவுட்டும் இல்ல. அதே நேரத்துல இரட்டை இலக்க தொகுதிக்கு கீழே கொடுத்தீங்கன்னா நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அவர் வெளியில சொல்லியிருக்காங்கன்னா, மீடியா முன்னாடி சொல்லியிருக்காருன்னா புரிஞ்சுக்குங்க திமுக தலைவர் அவர்களே, நமக்கு எப்பவுமே ஆணவம் வேண்டாம். இது போக போக உங்க கூட்டணி கட்சி செதறி போகுது. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. முந்தானத்து காங்கிரஸ் பேசியாச்சு, நேற்றுக்கு சிபிஎம் பேசிட்டாங்க, நாளைக்கு சிபிஐ பேசலாம், அடுத்த நாள் விசிகா பேசலாம். ஆல்ரெடி விசிகா உங்களுக்கு சொல்லிட்டாரு, டாக்டர் ராமதாஸ் அணியினர் திமுகவுக்கு வந்தாங்கன்னா விசிகா வெளியே போயிடும் சொல்லி ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. சோ நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு கட்சி உடைச்சிடலாம், காங்கிரஸ் வெளியே போயிட்டா அங்க ஒரு பிளான் பி வச்சிருக்கோம், அங்க இருந்து சிதம்பரம், செல்வ பெருந்தகை, திருநாவுக்கரசு, பீட்டர் அல்போன்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் இங்க இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் மத்தியில ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா நடக்காது. மக்கள் நல்லாவே தெளிவாயிட்டாங்க. டே பை டே என்டிஏவா இருக்கட்டும், திரு விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியோட காங்கிரஸ் ஒரு கால் சேர்ந்ததுன்னா உங்களுடைய தோல்வி 100%